வணக்கம். நாம் இன்றைக்கி தமிழ் வினாடி பகுதி தொடர்ச்சியாக பார்க்கலாம். குரூப் 2 எக்ஸாம் எல்லோரும் நல்லா எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு வினாவிடை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல்களில் சரியானவை தேர்ந்தெடு அப்படின்னு இருக்காங்க. கீழ்கண்டனவற்றில் ஔவையார் இயற்றிய நூல்களில் சரியானவை தேர்ந்தெடு. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கொன்றை வேந்தன், மூதுரை, பழமொழி, நல்வழி. இதில் கீழே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி, 4 தவறுன்னு சொல்லியிருக்காங்க. 2, 3, 4 சரி, 1 தவறுன்னு சொல்லியிருக்காங்க. 1, 2, 4 சரி, 3 தவறுன்னு சொல்லியிருக்காங்க. 1, 3, 4 சரி, 2 தவறுன்னு இருக்காங்க. இதில் கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல்களில் சரியானது தான் ஆன்சர். அதாவது 1, 2, 4 சரி, 3வது தவறு. பழமொழி அப்படிங்கிறது தவறு. அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரரை பற்றி கீழ்கண்ட கூட்டுகளில் தவறானவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரரை அவரை பற்றிய கீழ்கண்ட கூட்டுகளில் தவறானவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடினார். பாமர மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பினார். திரை இசை பாடல்களின் மூலம் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றி பாடினார். இவரை மக்கள் கலைஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர். 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை கீழ்கண்ட கூட்டுகளில் தவறானவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் தவறான கூட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 2வது. பாமர மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பினார் அப்படிங்கிறது தவறான தேர்வு. அடுத்து காமராசரை பற்றிய கீழ்கண்ட கூட்டுகளில் சரியானவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. காமராஜரை பற்றிய கீழ்கண்ட கூட்டுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 4 ஆன்சர் இருக்குது. மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். நடுவண் அரசு 1976ஆம் ஆண்டு பாரத் ரத்னா விருது வழங்கியது. அண்ணாவால் கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்ட பெற்றவர் காமராஜர் ஆவார். கொஸ்டின் என்னென்னா, காமராஜரை பற்றிய கீழ்கண்ட கூட்டுகளில் சரியான கூற்று என்னங்க இருக்காங்க. இதில் சரியான கூற்று 1, 3 சரி, 1, 3 சரி. அதாவது மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாயம் கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். நடுவண் அரசு 1976ஆம் ஆண்டு பாரத் ரத்னா விருது வழங்கியது. இது 2 சரியான கூற்று. அடுத்து கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மகர சங்கராந்தி மகாராஷ்டிரா, மகர சங்கராந்தி உத்தரப்பிரதேசம், லோரி பஞ்சாப், உத்தராயன் குஜராத். 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான ஆன்சர் அனைத்தும் சரி. கீழ்கண்டத்தில் அனைத்தும் சரி. மகர சங்கராந்தி மகாராஷ்டிரா, மகர சங்கராந்தி உத்தரப்பிரதேசம், லோரி பஞ்சாப், உத்தராயன் குஜராத். தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக தமிழ் வினாவை பார்க்கலாம். நன்றி.